Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மியூசிக் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு இசை தெரிஞ்சிருக்கணும், பிச்சு பிடிக்க தெரியணும், பீட் பிடிக்க தெரியணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா அதுக்கான தனி ஸ்கில் செட்ஸ். டயலாக் ரெக்கார்ட் பண்ணணும்னா மைக் எங்கே வைக்கணும்னு தெரியணும் முதல்ல இருந்து. ரசனை வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ண வரும்போது நம்ம தனிப்பட்ட ரசனையை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். சிம்பிள் திங்ஸ் லைக் ஒரு கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா அதை சோல்டர் பண்ண தெரியணும். லெவல் ட்ராப் ஆகுதுன்னா எங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். இதில் ஒரு ப்ரொஃபஷனாக பணம் ஏர்ன் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கும்? பொறுமையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா, இதுக்கான பதிலும் அதுதான். பொறுமையாக இருக்கணும், டக்குன்னு சம்பாதிச்சிட முடியாது. மியூசிக்கும் கற்றுக்க வேண்டியிருக்கு. மியூசிக் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி கேதர் பண்ணணும்னு தெரியணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி லேயர் பண்ணணும்னு தெரியணும், மிக்சிங் எப்படி பண்ணணும்னு தெரியணும். டீம் ஒர்க் தான் இது எல்லாமே. எல்லா இதுலேயுமே டீம் இருக்கும். ஒருத்தர் பண்ணுற வேலையே கிடையாது. இது 10 பேர் பண்ணால் தான் இந்த வேலை நடக்கும். ஹலோ சார், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் த நேஷனல் அவார்டு. சினிமாவில் வந்து அந்த 24 கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அதில் வந்து சில கிராஃப்ட் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சில கிராஃப்ட் வந்து அது ஒரு பேக் ஸ்டேஜ்ன்ற மாதிரி பெருசாக அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு கிராஃப்ட். ஸோ அதில் ஒன்று சவுண்ட் இன்ஜினியரிங் கிராஃப்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவார், சவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு குழப்பம் இருக்கும். இதை தாண்டி இப்போ அந்த சவுண்ட் இன்ஜினியராக அதுக்குன்னு தனியாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ அது மேலே பெரிய ஆர்வமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கான ஒரு நேர்காணலாக இது இருக்கும் நம்புகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியருக்கான ஸ்கோப் இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி இருக்குது? சவுண்ட் இன்ஜினியரிங்கான ஸ்கோப்னா இப்போ டயலாக், எஃபெக்ட்ஸ், மியூசிக் இது எல்லாத்துலேயுமே இன்ஜினியரிங் தேவை. ஓகே. ஸோ மியூசிக் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு இசை தெரிஞ்சிருக்கணும், இல்லை இசை ஒரு ரசனை இருக்கணும், பிச்சு பிடிக்க தெரியணும், பீட் பிடிக்க தெரியணும். ஸோ அந்த ஒரு வேலை இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் அதுக்கான தனி ஸ்கில் செட்ஸ் இருக்குது. டயலாக் ரெக்கார்ட் பண்ணணுன்னா மைக் எங்கே வைக்கணும்னு தெரியணும் முதல்ல இருந்து. ஸோ எல்லாத்துலேயுமே மைக் எங்கே வைக்கணும்னு தெரியணும். ஸோ இதுதான் தான். ஸோ ரெக்கார்டிஸ்டாக இருக்கலாம் ஒருத்தர், எடிட்டராக இருக்கலாம், மிக்சிங் இன்ஜினியராக இருக்கலாம். இதுதான் ப்ராட் கேட்டகரி. சரி சரி சரி. இதுக்குள்ளே நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோலின்னு வந்துட்டா பர்ஃபார்மராக இருக்கணும், நடிகராக இருக்கணும் அங்கே, ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருக்கணும் சார். வென் கேன் சம்மோன் ரியலைஸ் ஓகே நம்மளுக்கு இது கரெக்டாக வருது, இதுக்கான ப்ராக்டிஸ் இன்னும் தேவைப்படுதுன்றத. ஏன்னா இப்போ மற்ற படிப்புனா சொல்லுவாங்க டைரக்ஷன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரீம் லைன் போவாங்க ஒன்றுக்கும். ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்னா கரெக்டாக அவங்க என்ன விஷயம் மெயினாக படிச்சிருக்கணும் இல்லை படிக்கணும்? என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறது அத்தியாவசியம். அதோடைய ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஓரளவுக்கு. ஸோ அது இருந்துச்சுன்னா ஈஸி. ஏன்னா பேசிக்ஸ் கவர் ஆகிடும். சரி. ஏன்னா இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை அதர்வைஸ் நம்ம பிஇ இன்ஜினியர் சொல்கிறாங்க இல்லையா. இன்ஜினியரிங்னா என்னென்னா ஒரு 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 பெரிய சிஸ்டம், காம்ப்ளிகேட்டட் சிஸ்டமில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ண தெரியணும், ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு 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 சிஸ்டமோட பேக் எண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்ஜினியரிங் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகுதா, இல்லை ஆன் பண்ணி இதை ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா, இப்படி செக் பண்ணுவாங்க இல்லையா. இதுதான் இந்த இன்ஜினியரிங் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங் இஸ் எசென்ஷியல் என்னை பொறுத்த வரைக்கும். சரி சரி. ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங்க்கும் அது பொருந்தும். ஸோ அதே போல் இப்போ சவுண்ட் இன்ஜினியராக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு ரசனை இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரசனை வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்குமே ஒரு மியூசிக் ரசனை இருக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ரசனை ஒன்று இருக்குது. எனக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ரசனை இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது. ஸோ அதை ட்ரெயின் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ண வரும்போது நம்ம தனிப்பட்ட ரசனையே கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். நான் இதில் தான் ஒர்க் பண்ணுவேங்கிறதுலாம் கிடையாது, எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே நல்லா ஒர்க் பண்ணணும். சார் இப்போ சாஃப்ட்வேராக பார்க்கும்போது இப்போ எடிட்டர்ஸ் கூட லைக் ஃபிலிம் எடிட்டர்ஸ் ஒவ்வொருத்தர் சில பேர் ஆவிட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ப்ரீமியர் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இப்போ அதிகமாக இருக்க அந்த ஒரு சாஃப்ட்வேர்னா என்ன? ஸோ வாட் இப்போ நான் பண்ணுற சவுண்ட் எடிட்டிங் வந்து ப்ரோ டூல்ஸில் தான் மெயின் ஒர்க் இஸ் ஆன் ப்ரோ டூல்ஸ். பட் யூ கேன் டூ ஆன் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ. எல்லாத்துலேயுமே பண்ணலாம். சவுண்ட் எடிட்டிங்கிறது எதில் வேணால் பண்ணலாம். ஓகே ஓகே. பட் இப்போ கரண்டில் இது கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு, இது கற்றுக்கிட்டா கொஞ்சம் பெட்டர்னா வாட் யூ சஜஸ்ட்? ப்ரோ டூல்ஸ் ஆஃப்கோர்ஸ். ஆவிடோட ப்ரோ டூல்ஸ் விச் இஸ் வாட் எல்லோரும் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறது அதுதான். ஸோ ஃப்ரம் டயலாக் ரெக்கார்டிங் டு
எஃபெக்ட்ஸ் ரெக்கார்டிங் டு எஃபெக்ட்ஸ் எடிட்டிங், ஃபைனல் ஃபில்ம் மிக்சிங் கூட we are mixing within Pro Tools தான். ஓகே. ஸோ வாட் டு யூ வாண்ட் டு பி a சவுண்ட் இன்ஜினியர்? இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு டைரக்டர் ஆகணும், மற்ற எதுனா ஒருத்தங்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேரலாம், ஒரு 4-5 படம் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு தனியாக நம்ம ஒரு படம் பண்ணலாம். இப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்னா இதுவும் அதே ஃபார்மேட் தானே? யார்கிட்டயாச்சும் ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தால் அது இன்னும் படிச்சுட்டு வந்தால் ஈஸி. ஏன்னா வேலை தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்திலே ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஃபீல்ட் ரெக்கார்டிஸ்ட் ஆகலாம். ஸோ பல அப்ரோச் இருக்குது. என்னுடைய அப்ரோச் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து படித்தேன், இதுக்காக படித்தேன். ஸோ டெக்னிக்கல் படித்தேன். என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? இது நான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு சவுண்ட் எக்ஸ்போஷர் வந்து நான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது ஐ மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அந்த டைமில் அது வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக இருந்துச்சு டிகிரி. ஸோ அது மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ். அண்ட் பிகாஸ் அந்த கான்டெக்ஸ்டில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜோட கான்டெக்ஸ்ட் அவங்க தே ஹேட் ஏவிஆர்சி அந்த கான்டெக்ஸ்டில் வந்து இட் வாஸ் வெரி டெக்னிக்கல் அண்ட் தட் வாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்ஜினியரிங் அப்ரோச் டு ப்ராப்ளம் சால்விங், அது அங்கே தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ராசஸ் செயின் ஒன்று இருக்கும். ஒரு சவுண்ட் இன்புட் இங்கே போச்சுன்னா, இங்கே வெளியே வருதுன்னா அது எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கே போயிட்டு திரும்ப வருது, இதுதான் அந்த ஒரு கான்சோலோடைய ஒரு பேசிக்ஸ். இந்த விஷயங்கள்லாம் நான் அங்கே கற்றுக்கிட்டேன். சிம்பிள் திங்ஸ் லைக் ஒரு கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா அதை சோல்டர் பண்ண தெரியணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தீஸ் ஆர் பேசிக்ஸ். ஓகே. ஸோ இது இந்த கனெக்டர் வந்து பேலன்ஸ்டு கனெக்டராக அன்பேலன்ஸ் கனெக்டராக, இங்கே ஒரு ஹம் வருதுன்னா எதனால் ஹம் வருது, எங்கே ஷார்ட் ஆகிருக்கு, லெவல் ட்ராப் ஆகுதுன்னா எங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் வேலைகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் எனக்கு வந்து சவுண்டில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த சென்ஸ் தட் எப்போவுமே எனக்கு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு யூகேல போய் மாஸ்டர்ஸ் படித்தேன், எம்ஏ ஃபில்ம் ஸ்கூல் ப்ராப்பர். ஸோ ஐ ஸ்டடி டைரக்ஷன், ரைட்டிங், ப்ரொடியூசிங், எவ்ரிதிங். பட் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணது டைரக்ஷனில், அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் சவுண்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். கிராஜுவேஷன் ஃபில்ம், மாஸ்டர்ஸ் தீசிஸ் ஃபில்ம், நான் பண்ண மெயின் ஒர்க் வந்து சவுண்ட் டிசைன், சவுண்ட் எடிட்டிங் அண்ட் மிக்சிங். ஸோ பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. பிபிசியில் சவுண்ட் ட்ரெயினிஷிப் ப்ரோக்ராம் விதின் பிபிசி ட்ராமா. அதான் இன்க்ரெடிபிளி லக்கி. ஸோ பிகாஸ் அது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அது லக்கி எனஃப் டு கெட். ஸோ யூ ஆர் த ஒன் ஸ்டூடெண்ட். யா. ஸோ அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த வாய்ப்பில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் இன்ஜினியர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். பட் அந்த மெயின் ஒர்க் வந்து ப்ரொடக்ஷன் ரெக்கார்டிங், ஷூட் பண்ண சிங்கிள் கேமரா டெலிவிஷன் லைக் ஃபில்ம் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே டயலாக் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, பூம் மைக் வச்சு, லேப் மைக் வச்சு, ஃபீல்ட் ரெக்கார்டிங் அண்ட் ஃபீல்ட் மிக்சிங், அந்த வேலை அது. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து கேபிள் கழுவுற வேலை தானே. கேபிள் கழுவணும். ஆமாம். ஸோ கேபிள் கழுவி கரெக்டாக சுற்றி வைக்கணும் அந்த வேலை. இன்ஜினியர்ஸுக்கு கேபிள் லே பண்ணணும், பூம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படியே பார்த்து வேலை கற்றுக்கணும். டீ கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? டீ கொண்டு வரணும். பட் வேலைன்னு வந்துடுறது எல்லாமே பண்ணி தான் ஆகணும் ஆப்வியஸாக. அது ஒரு பார்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட். மெதுவாக படிப்படியாக ஏறிக்கிட்டு வந்தாலும் நம்மளுடைய லெவல் ஆஃப் சீனியாரிட்டியில் எல்லா வேலையும் தெரிஞ்சால் தான் அது முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அத்தியாவசியம். இப்போ எனக்கு அதான் சொன்னேன், இப்போ என்னுடைய ஸ்டுடியோவில் இல்லை ஃபீல்டில் இருக்கும்போது கேபிள் கட் ஆச்சுன்னா நானே சோல்டர் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு அது தெரியும். ஸோ that's important. இப்போ கரண்ட்டில் வர ஜென்ரேஷன் நிறைய இப்போ எடிட்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு டைமில் நாங்கள் எடிட்டிங் பண்ணும் போது அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இருந்துச்சு. இப்போ அது டெக்னிக்கலாக இது இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது, பட் பண்ண முடிஞ்சாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ட அந்த ஒரு பொறுமை இல்லை. தே வாண்ட் டு எல்லாத்தையும் சீக்கிரம் கற்றுக்கணும், சீக்கிரம் அப்ளை பண்ணி பார்க்கணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக, ஒரு சவுண்ட் டிசைனராக அவரோன்ற ஆசைப்படுறவங்க எந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பொறுமை காக்க வேண்டியது இருக்குது? இப்போ சினிமாவில் வந்துட்டால் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்னேன், நான் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். ஸோ அந்த சைட்லேருந்து வந்தேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து மியூசிஷியன்ஸாக வந்து சவுண்ட் இன்ஜினியர் ஆவாங்க. தட்ஸ் ஒரு இன்னொரு பாத். அது பல வகையில் போய் சேரலாங்க. நான் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வந்தேன். ஸோ என்னுடைய அப்ரோச் எல்லாமே அந்த சைடில் இருந்து தான். ஃப்ரம் ஹவு டு ரெக்கார்ட் ஃப்ரம் த சோர்ஸ் மெட்டீரியல். மியூசிக்கும் கற்றுக்க வேண்டியிருக்கு. மியூசிக் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி கேதர் பண்ணணும்னு தெரியும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி லேயர் பண்ணணும்னு தெரியணும், மிக்சிங் எப்படி பண்ணணும்னு தெரியணும். இதெல்லாம் கற்றுக்க டைம் ஆகும். எல்லாத்தையும் கற்றுக்கணும். அஃப்கோர்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், ஆனால் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் இதை மட்டும்தான் பண்ணுவேங்கிறது வந்து எப்போன்னா
ஒரு ஒரு லெவல் ஒரு சீனியாரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் இது பண்ணுவேன், இதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பேங்கிற அந்த ஒரு வேலை இருக்கு இல்லையா. பிகாஸ் ஆல்வேஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க்கு தான் இது எல்லாமே. ஸோ எல்லா இதுலேயுமே டீம் இருக்கும். ஒருத்தர் பண்ணுற வேலையே கிடையாது. ஒரு 10 பேர் பண்ணால் தான் அந்த வேலை நடக்கும். இப்போ உங்கள் டீம்னா இட் கண்டெய்ன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபில்ம். இப்போ பொன்னியின் செல்வன் போல ஒரு பெரிய படம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? அந்த பெரிய டீம் அது. பிகாஸ் ஃபோலி டீமே தனி, பிரதாப்போடைய டீம் இருப்பாங்க, அவருடைய ஃபோலி ஆர்டிஸ்ட் யூனோ. ஸோ அவர் வந்து என்னோடய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பிரதாப்போட இருக்கு. நான் அவர் ஸ்டூடியோவில் போய் உட்காந்துட்டு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா அவர் வெரி க்ரியேட்டிவ், நிறைய படம் பண்ணிட்டார். ஸோ ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு டு அச்சீவ். ஸோ நான் எனக்கு இந்த மாதிரி கொடுங்கன்னா நான் தட்ஸ் த அட்வான்டேஜ். நல்ல இன்ஜினியர்ஸோட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. லைட்டாக சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் என்ன இதுதானே வேணும்னு நான் பண்ணித்தரேன். அண்ட் அவரும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாரு, இது இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணுறது பதிலாக இப்படி பண்ணலாமா. எஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது கிரியேட்டிவ் கொலாபரேஷன், டெக்னிக்கல் கொலாபரேஷன், பட் ஆல்சோ கிரியேட்டிவ் கொலாபரேஷன். ஸோ ஃபோலி டீம் இருப்பாங்க. டயலாக் ரெக்கார்டிங் தெர் இஸ் செப்பரேட் டீம். பிகாஸ் டப்பிங் இன்ஜினியர் அண்ட் டயலாக் எடிட்டிங் ஒரு பெரிய வேலை. யூனோ சிங்க் சவுண்ட் படம் பண்ணால் டயலாக் எடிட்டிங் ரொம்ப முக்கியமான வேலை. மணி சார் படம் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அவங்க எடிட் பண்ணும்போதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல டயலாக் இருந்தால் தான் அவங்க எடிட் பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்ஷனில் கிளியராக ஆடியோ கொடுத்துடணும். அஃப்கோர்ஸ் வி கோயிங் டு ரிப்ளேஸ் இட், அஃப்கோர்ஸ் டப் பண்ணுவோம். பட் அது டப்பிங் மாதிரி அது ப்ரொடக்ஷன் ஆடியோ மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈஸியர். ஏன்னா அது சவுண்ட் வச்சு அவங்க எடிட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லாயிருக்கும். புரியுது ரைட். ஓகே சார், மை ஃபைனல் கொஸ்டின் இஸ் லைக், கண்டிப்பாக எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அது உள்ளே வராங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் நான் என்னோட ஆத்மார்த்தமாக எல்லா ஒர்க்கும் கொடுக்குறேன். ஹவு டஸ் இட் கிவ் பேக்? எவ்வளோ இதில் காசு சம்பாதிக்க முடியும்? இல்லை இதில் ஒரு ப்ரொஃபஷனாக இதில் அந்த பணம் ஏர்ன் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கும்? இதுக்கு முன்னாடி பொறுமையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா, இதுக்கான பதிலும் அதுதான். பொறுமையாக இருக்கணும். டக்குன்னு சம்பாதிச்சிட முடியாது, நாள் ஆகும். ஸ்லோ. ஆனால் கரெக்டாக அந்த ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் போது யூ கேன் ஏர்ன் வாட் யூ திங்க். எஸ். ஏன்னா ரெண்டு வகையில் பண்ணலாம். நிறைய ஒர்க்கை அட் த சேம் டைம் இழுத்து விட்டுட்டு பண்ணலாம். அது வந்து அதுக்கு வயசு தேவை. என்கிட்ட இப்போ அந்த வயசு இல்லை. ஸோ என்னால் வந்து அட் அ டைம் 1-2 ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும். பிகாஸ் ராப்பகலாம் முடிச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு எனக்கு இட்ஸ் நாட் ஹெல்தி. சின்ன வயசில் உங்களுக்கு அந்த ஓகே பரவாயில்ல, எனக்கு டெய்லி நைட்டு 4 மணி நேரம் தூங்கினா போதும்னா ஓகே பண்ணுங்கள். ஸோ அது நிறைய வேலையை எடுத்துகிட்டு நான் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் எடுத்து விட்டுக்கிட்டு கண்டினியூஸாக. ஏன்னா காம்படிட்டிவாக ரேட் கொடுக்கணும்ல. ஸோ அப்போ வந்து பண்ணேன். பட் இப்போ நான் வந்து thankfully I am at a level where எனக்கு வந்து I don't have to have that, you know, I can charge what I want. Okay. Not I can't கச்சாமச்சான் ரேட் சொன்னால் ப்ரொடியூசர் போடான்றாங்க. அப்படி கிடையாது. பட் ஒரு ரீசனபிள் ரேட் சொல்லலாம். so that I can be கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ எனக்கு அந்த வந்து இல்லை நான் அண்டர் கோட் பண்ணிவிட்டு நான் இப்படி இல்லை நான் இந்த ரேட்லேயே பண்ணி கொடுத்துறேன்னு நான் சொன்னால் அது வந்து வேலைக்கு மரியாதை கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா ஸோ அது அந்த லெவல் வரதுக்கு நிறைய வருஷங்கள் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அது பொறுமை தேவை. ஓகே சார். ஸோ அந்த பொறுமை இருந்தால்தான் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு நேஷனல் அவார்டு உங்களை தேடி வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.